வணக்கம் நேர்களே. ஐரோப்பிய செய்திகளின் இரவு நேர செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். லண்டன் நீதிமன்றங்கள் சட்டத்தின் அடிப்படையில் இயங்கவில்லை, விளாடிமிர் புட்டின் கடும் விமர்சனம். உலகக்கோப்பை கால்பந்து போட்டி, லண்டனில் ரசிகர்களுக்கிடையே மோதல். ரஷ்யாவில் கோஸ்ட் வெப்பன், போர்க்களத்தில் எதிர்கொள்ளும் புதிய சவால்கள். உக்ரைன் போரில் திருப்பு முனை இன்னும் வெகு தூரம், தளபதி அலெக்சாண்டர் சிர்ஸ்கி எச்சரிக்கை. இங்கிலாந்தில் பெரும் சரிவு, 80க்கும் மேற்பட்ட மையங்களை கொண்ட முன்னணி சரக்கு போக்குவரத்து நிறுவனம் மூடல். உக்ரைனின் முக்கியமான கோட்டை நகரை நோக்கி ரஷ்யாவின் முன்னேற்றம், போரின் தீர்க்கமான கட்டம். உக்ரைனுக்கான ஆயுத உதவியை நிறுத்த போலந்து யோசனை. இனி விரிவான செய்திகள். லண்டன் நீதிமன்றங்களின் செயல்பாடுகள் சட்டத்தின் அடிப்படையில் அமையவில்லை என்றும் அவை அரசியல் உள்நோக்கம் கொண்டவை என்றும் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் கடுமையான விமர்சனங்களை முன்வைத்துள்ளார். பிரித்தானிய நீதிமன்றங்கள் நீதியை வழங்குவதற்கு பதிலாக அரசியல் அழுத்தங்களுக்கு பணிந்து செயல்படுவதாக அவர் குற்றம் சுமத்தியுள்ளார். சர்வதேச சட்டங்களை விட குறிப்பிட்ட நாடுகளின் அரசியல் தேவைகளுக்காகவே லண்டன் நீதிமன்றங்கள் முடிவுகளை எடுப்பதாக புட்டின் சுட்டிக்காட்டினார். ரஷ்யாவுக்கு எதிரான வழக்குகளில் லண்டன் நீதிமன்றங்கள் காட்டும் பாரபட்சமான அணுகுமுறையை சுட்டிக்காட்டிய புட்டின் இவை சட்டத்தின் ஆட்சிக்கு விடுக்கப்படும் சவால்கள் என்று குறிப்பிட்டார். மேற்கத்தைய நாடுகளின் நீதித்துறை அமைப்புகள் சுதந்திரமானவை என்ற தோற்றத்தை உருவாக்கினாலும் நடைமுறையில் அவை அதிகார வர்க்கத்தின் கட்டுப்பாட்டில் இருப்பதாக புட்டின் சாடினார். இந்த விமர்சனம் சர்வதேச அரங்கில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையில் புட்டினின் இந்த கருத்து நீதித்துறை சுதந்திரம் குறித்த புதிய விவாதங்களை தூண்டியுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டி, லண்டனில் ரசிகர்களுக்கிடையே மோதல். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் மொரோக்கோ அணியை பிரான்ஸ் அணி தோற்கடித்ததை அடுத்து லண்டனில் உள்ள சில பகுதிகளில் ரசிகர்களிடையே வன்முறை மற்றும் மோதல் வெடித்தது. போட்டி முடிந்த பிறகு உற்சாக மிகுதியாலும் சில பகுதிகளில் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகளாலும் ரசிகர்கள் பொது இடங்களில் கூடி வாக்குவாதத்தில் ஈடுபட்டது பதற்றமான சூழலை உருவாக்கியது. வன்முறையை கட்டுப்படுத்தவும் பொது அமைதியை பாதுகாக்கவும் லண்டன் காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து கூட்டத்தை கலைக்கும் முயற்சியில் ஈடுபட்டனர். ரசிகர்களின் இந்த திடீர் போராட்டத்தால் சாலைகளில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டதுடன் அருகில் உள்ள கடைகள் மற்றும் பொது சொத்துக்களும் சிறு சேதங்கள் ஏற்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. விளையாட்டுப் போட்டிகள் மகிழ்ச்சியை தருவதாக இருக்க வேண்டுமே தவிர அது வன்முறைக்கு வழிவகுக்க கூடாது என்று சமூக ஆர்வலர்கள் மற்றும் காவல்துறையினர் கவலை வெளியிட்டுள்ளனர். ரஷ்யாவின் கோஸ்ட் வெப்பன், போர்க்களத்தில் எதிர்கொள்ளும் புதிய சவால்கள். ரஷ்யா தற்போது உக்ரைனுக்கு எதிரான போரில் கோஸ்ட் வெப்பன் அல்லது பென்டரோல் எனப்படும் புதிய வகை ஆயுதத்தை முன்னிறுத்தி வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த ஆயுதத்தின் செயல்பாடுகள் மற்றும் அதன் தொழில்நுட்ப திறன் குறித்த கூடுதல் விவரங்கள் வெளியாகியுள்ள நிலையில் போர்க்களத்தில் சில எதிர்பாராத தொழில்நுட்ப சவால்களை சந்தித்து வருகிறது. அதிகாரப்பூர்வமாக இவை குறித்த தகவல்கள் குறைவாகவே இருந்தாலும் நவீன ஏவுகணை தொழில்நுட்பத்தில் மாற்றங்களை செய்யும் முயற்சியாக இது கருதப்படுகிறது. உக்ரைன் மற்றும் பெலாரஸ் இடையிலான எல்லை மோதல்கள் தீவிரமடைந்துள்ள நிலையில் ரஷ்யாவின் இந்த ஆயுத பயன்பாடு ஒரு முக்கியமான திருப்புமுனையாக பார்க்கப்படுகிறது. இருப்பினும் இந்த ஆயுதத்தை இயக்குவதில் உள்ள சிக்கல்கள் மற்றும் அதன் நம்பகத்தன்மை குறித்த கவலைகள் ரஷ்ய ராணுவ வியூகங்களுக்கு புதிய நெருக்கடியை ஏற்படுத்தியுள்ளன. சர்வதேச ராணுவ வல்லுநர்கள் ரஷ்யாவின் இந்த தந்திரோபாய நகர்வுகள் உக்ரைன் போரின் போக்கை எவ்வளவு மாற்றும் என்பதை தொடர்ந்து கண்காணித்து வருகின்றன. உக்ரைன் போரில் திருப்பு முனை இன்னும் வெகு தூரம், தளபதி அலெக்சாண்டர் சிர்ஸ்கி எச்சரிக்கை. உக்ரைன் போரில் ஒரு முக்கிய திருப்புமுனை ஏற்பட இன்னும் நீண்ட காலம் எடுக்கும் என உக்ரைன் ஆயுதப்படையின் தலைமை தளபதி அலெக்சாண்டர் சிர்ஸ்கி தெரிவித்துள்ளார். ரஷ்யா தனது இலக்குகளை கைவிடவில்லை என்றும் இன்னும் தீவிரமான தாக்குதல்களுக்கு திட்டமிட்டு வருவதால் எதிரியை ஒருபோதும் குறைத்து மதிப்பிடக்கூடாது என்றும் அவர் எச்சரித்துள்ளார். நடப்பு 2026ஆம் ஆண்டின் முதல் பாதியில் ரஷ்யாவின் முன்னேற்ற வேகம் பாதியாக குறைந்துள்ளதாகவும் உக்ரைன் படைகள் ரஷ்யாவின் தாக்குதல்களை வெற்றிகரமாக முறியடித்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். இருப்பினும் ரஷ்யா டொனஸ்க் மற்றும் லுகான்ஸ்க் பகுதிகளை முழுமையாக கைப்பற்றவும் டினிப்ரோ பெட்ரோஸ்க் மற்றும்
ஜபோர்சியா பகுதிகளில் தனது ஆதிக்கத்தை விரிவுபடுத்தவும் முயற்சிப்பதாக அவர் சுட்டிக்காட்டினார். வடக்கு உக்ரைனில் ஒரு பாதுகாப்பு வளையத்தை உருவாக்க ரஷ்யா முனைப்பு காட்டி வருவதால் உக்ரைன் தற்காப்பு நடவடிக்கைகளை மேலும் பலப்படுத்த வேண்டிய கட்டாயத்தில் உள்ளது. இங்கிலாந்தில் பெரும் சரிவு. 80க்கும் மேற்பட்ட மையங்களை கொண்ட முன்னணி சரக்கு போக்குவரத்து நிறுவனம் மூடல். இங்கிலாந்தைச் சேர்ந்த குடும்பத்தால் நடத்தப்பட்டு வந்த முன்னணி சரக்கு போக்குவரத்து நிறுவனம் கடுமையான நிதி நெருக்கடி காரணமாக தனது செயல்பாடுகளை நிறுத்திவிட்டு கலைப்பு நடவடிக்கைக்கு உள்ளாகியுள்ளது. நாடு முழுவதும் 80க்கும் மேற்பட்ட சரக்கு மையங்களை கொண்டு இயங்கி வந்த இந்த நிறுவனம் போக்குவரத்து துறையில் மிக முக்கிய இடத்தை பிடித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. திடீரென எடுக்கப்பட்ட இந்த முடிவால் அந்நிறுவனத்தில் பணியாற்றி வந்த நூற்றுக்கணக்கான ஊழியர்களின் வேலைவாய்ப்பு கேள்விக்குறியாகியுள்ளது. உயர்ந்து வரும் எரிபொருள் செலவுகள், ஓட்டுநர்களுக்கான பற்றாக்குறை மற்றும் பொருளாதார மந்த நிலை காரணமாக இந்த நிறுவனம் பெரும் நஷ்டத்தை சந்தித்தது இந்த வீழ்ச்சிக்கு முக்கிய காரணமாக கூறப்படுகிறது. நிறுவனத்தின் சொத்துக்களை விற்று அதன் கடன் பொறுப்புகளை தீர்க்கும் பணியில் கலைப்பு அதிகாரிகள் ஈடுபட்டுள்ள நிலையில் வாடிக்கையாளர்களின் சரக்குகள் குறித்த கவலைகளும் எழுந்துள்ளன. பிரித்தானியாவின் தளவாட மற்றும் விநியோக சங்கிலி துறையில் இந்த நிறுவனத்தின் வீழ்ச்சி ஒரு பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதுடன் இத்துறை சார்ந்த மற்ற நிறுவனங்களுக்கும் எச்சரிக்கையாக பார்க்கப்படுகிறது. உக்ரைனின் முக்கியமான கோட்டை நகரை நோக்கி ரஷ்யாவின் முன்னேற்றம். போரின் தீர்க்கமான கட்டம். ரஷ்யா தற்போது உக்ரைனின் டொனெஸ்க் பிராந்தியத்தில் உள்ள முக்கியமான பாதுகாப்பு மையமான கோஸ்டியானிவ்கா நகரை இலக்கு வைத்து தனது தாக்குதல்களை தீவிரப்படுத்தியுள்ளது. இந்த நகரம் ஸ்லோவியான்ஸ்க் மற்றும் கிராமடோர்க் ஆகிய முக்கிய பகுதிகளை பாதுகாக்கும் உக்ரைனின் கோட்டை வளையத்தின் ஒரு பகுதியாக கருதப்படுகிறது. ரஷ்ய படைகள் நகரின் புறநகர் பகுதி வரை முன்னேறியுள்ள நிலையில் உக்ரைன் படைகள் அவற்றை முறியடிக்க கடும் போராட்டத்தை முன்னெடுத்து வருகின்றனர். ட்ரோன் தாக்குதல்கள் மற்றும் நவீன போர் உத்திகள் மூலம் இந்த போர்க்களத்தில் ரஷ்யா பெரும் அழுத்தத்தை உருவாக்கி வருகிறது. நகரை தொடர்ந்து தற்காப்பதா அல்லது பின்வாங்குவதா என்ற கடினமான மூலோபாய முடிவை எடுக்கும் கட்டத்திற்கு உக்ரைன் தள்ளப்பட்டுள்ளது. டொன்பாஸ் பிராந்தியத்தில் எதிர்காலத்தை தீர்மானிக்கும் மிக முக்கியமான போர்க்களமாக இந்த நகர் மாறியுள்ளதால் சர்வதேச நாடுகள் இதனை உன்னிப்பாக கவனித்து வருகின்றன. உக்ரைனுக்கான ஆயுத உதவியை நிறுத்த போலந்து யோசனை. இரண்டாம் உலகப் போர் தொடர்பான கருத்து வேறுபாடுகளால் உக்ரைனுடனான உறவில் விரிசல் ஏற்பட்டுள்ளது. இந்த விவகாரம் காரணமாக உக்ரைனுக்கு வழங்கி வரும் ஆயுத உதவியை குறைக்க போலந்து பரிசீலித்து வருகிறது. இரு நாடுகளுக்கும் இடையே நிலவும் வரலாற்று ரீதியான மோதல்கள் தற்போதைய சூழலில் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளன. போரின் முக்கிய கட்டத்தில் இருக்கும் உக்ரைனுக்கு இது பெரும் பின்னடைவாக கருதப்படுகிறது. இந்த சிக்கலை தீர்க்க இரு தரப்பும் தூதரக ரீதியான பேச்சுவார்த்தைகளை முன்னெடுக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளது. சர்வதேச அளவில் இந்த விவகாரம் உக்ரைன் போலந்து இடையிலான கூட்டணியில் மாற்றத்தை ஏற்படுத்துமா என்ற கேள்வி எழுந்துள்ளது. ஐரோப்பிய நாடுகளின் சமாதான முயற்சிகள் இந்த விவகாரத்தில் தற்போது முக்கியத்துவம் பெற்றுள்ளன. அடுத்த கட்ட அரசியல் நகர்வுகள் உக்ரைனின் பாதுகாப்பு ஆதரவை எவ்வளவு பாதிக்கும் என்பது விரைவில் தெரியவரும்.